ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இருக்க கேங்கு. ஸோ இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்நாடுன்னு சொல்லுவாங்க. வடக்காஞ்சேரி ரூட் வழியா ஏறலாமா. 6ஆம் தான் மூவி எடுத்த ஸ்பாட்டு ஃபாரஸ்ட் இடம் இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போறோம். இந்த சட்டிச்சோறு ஃபேமஸா எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம சாப்பிடும்போது சொல்லுவோம். என்னவா வெங்காயம் வறுத்ததுன்னு நினைக்கிறேன். இது என்னது? இது எந்த சேச்சி? சிக்கன் ரோஸ்ட். போடுறாங்க பாருங்க. சிக்கன் 65 வந்து உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. வெஜ் டிஷ்ஷஸ் சாம்பார், பப்படு, சட்னி, பிக்கிள். நான்வெஜ்ல ஃபிஷ் கிரேவி இருக்கு. ஆனா செப்பரேட்டானா சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. சட்டிச்சோறு வந்துடுச்சு. பப்படம், முட்டை, சிக்கனு அது பார்த்தாலே தெரியுது. இது ஒரு பொரியல், இது மீன், இதுவும் பார்த்தாலே தெரியுது. நம்ம சாப்பிடுவோம். அப்பளம் வந்துச்சு. அப்புறம் பப்படம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு துணி பிடிப்போம். மீன் சாப்பிட்டா சூப்பராக. இன்னைக்கு பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போகணுன்ட்டு. ஆனால் அதிரப்பள்ளிக்கு போய் ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். சட்டிச்சோறுன்னு ஒன்று இருக்கா, அது எப்படி இருக்க போகுதுன்றது கேட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரமா, அதாவது டிரைவர் அண்ணாவே வந்து தமிழ் கற்றுக்கிட்டார். அவரே கொஞ்சம் தூரம் சொல்லிட்டார். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க நம்ம தமிழ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து மதியம் சாப்பிட போகிறோம். இங்கே சட்டிச்சோறு ஃபேமஸாக எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம சாப்பிடும்போது சொல்லுவோம். இந்த சட்டிச்சோறு ஃபேமஸா. இது என்னவா வெங்காயம் வறுத்ததுன்னு நினைக்கிறேன். இது என்னது? இது எந்த சேச்சி? சட்டிச்சோறு இப்போ எடுத்தது பீஃப் கறியா. அண்ட் இது எந்த கறியா? இது சாம்பாரா. இது என்னது? இது சிக்கன் 65வா? ஓகே. இது ஃபிஷ் ஃப்ரையா? ஓகே. இது எந்த சேச்சி? சட்டியில் உள்ளிலிருந்து சிக்கன் ரோஸ்ட். போடுறாங்க பாருங்க. இது சிக்கன் ஃப்ரை. இது சிக்கன் ஃப்ரை மசாலாலாம் போட்டு பலமாக இருக்குது. அப்படி போடு. நல்ல டேஸ்டா சேச்சி. சூப்பராக சார், நல்ல டேஸ்டா. இந்த கைக்கா போடுங்க எங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்றாரு. கைச்சி நோக்குனாக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இது எவ்வளோ ஒரு பிளேட்டு? இது எத்தனை ஒரு பிளேட்டு? 100 rupees. 100 rupees. கிச்சன் ஓப்பன்லேயே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மோர் ஏதோ சட்டியில் கொடுக்குறாங்க போல, அதுவும் ஸ்பூனில் கொடுக்குறாங்க. தட் இஸ் மோர் ஃபிஷ் கறி. ஓகே. சிக்கன் 65 வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. 5 மணிக்கு ட்ரெயின். ஸோ இருக்கிற டைம்குள்ளே சாப்பிட்ணும், இருக்கிற டைம்குள்ளே அங்கே போய் பார்க்கணும் அதிரப்பள்ளி. இல்லை அதே மாதிரி வண்டி திரும்ப ஏறணும். ஸோ அதிக நேரம் இல்லாதனால எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்படிலாம் சாப்பிட முடியுதோ அதெல்லாம் எடுக்கிறோம். ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஆர்டர் பண்ண போகிறோம். இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே லைட்டிங் கொஞ்சம் கம்மி தான் பகலில். நைட்டில் என்னமோ லைட்டுக்கு வரும் போல். இருக்கிற வெளிச்சம் நடக்கிறேன். நீ பரோட்டா சாப்பிட்றியோ எதை சாப்பிட்றியோ உன் விருப்பம். சட்டி சாப்பாடு 220யா? நார்மல் ரைஸ் வெஜ் டிஷ்ஷஸ் சாம்பார், பப்படு, சட்னி, பிக்கிள், பட்டர் மில்க் அது மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள சிக்கன், ஃபிஷ், பீஃப், வெஜ் கறிகள், எக் ஆம்லெட், ஃபிஷ் கிரேவி அது மட்டும் அதுதான் இருக்கு. நான்வெஜ்ல ஃபிஷ் கிரேவி இருக்கு. ஆனா செப்பரேட்டானா சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, பீஃப் கிரேவி, சிக்கன் ரோஸ்ட் எல்லாமே இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, பீஃப் கிரேவி இருக்கு, എഗ് ഓംപ്ലേറ്റ് இருக்கு. எல்லாமே சேர்ந்து ഇവിടെ രാവിലെ 8 തൊട്ട് വൈകിട്ട് 5 മണി വരെ.
രാത്രിക്ക് ഒരാൾ, നൈറ്റിലേക്ക് ഒരാൾ വരും, ഒരാളുണ്ടാവും അവിടെ. നൈറ്റിലെ അപ്പം, പുട്ട്, ബീഫ് കറി, ചിക്കൻ ഫ്രൈ. അത് 10 o'clock, 8 to 8. ஓகே, சட்டிச்சோறு வந்துடுச்சு. அதுக்கு மோர். இது என்னது? சட்டிச்சோறு வந்துருச்சுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றலாம். இப்போ நம்ம வீட்டில் குழம்பு செய்தா, மீன் குழம்பெல்லாம் செய்தா பாக்கி ஆச்சுன்னா அதை போட்டு மிளக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. அது பழசுன்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ட்ரெண்டிங் ஆகியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சட்டியில் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சட்டிச்சோறு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பப்படம், முட்டை, கிட்ட வாங்க, காராமணி பொரியல். இது என்ன பீட்ரூட் என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது சிக்கனு, அது பார்த்தாலே தெரியுது. இது ஒரு பொரியல், இது மீன், இதுவும் பார்த்தாலே தெரியுது. இது பீட்ரூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பீஃப்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குன்றது காட்டிட்டோம் ஓரலா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்க்யூ வைஷு. நிறைய பேர் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த பரோட்டா, சப்பாத்தி, பரோட்டா, இவங்கெல்லாம் டயட்டில் இருக்காங்க. நம்ம சாப்பிடுவோம். முதல்ல அப்பளம் வந்துச்சு, அப்புறம் பப்படம், ஆம்லேட். அதுக்குள்ள இன்னொரு இது இருக்குப்பா, அப்பா அது வச்சுருக்கான். காளான், கல்யாணம் பார்க்கணும். காளான், ஃபிஷ்ஷா எல்லாம் சாப்பிட்டு ஒரு பிடி பிடிப்போம். வச்சோன்னு உள்ள போந்து கரெக்டாக ரோஸ்ல கழிச்சிட்டேன். பீஃப் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. சரிங்களா? எல்லாம் சேர்ந்து என்கிட்ட இன்னைக்கு கிம்பிள் கிடையாது, கேமராமேன் வர கிடையாது. ஸோ செல்ஃபாக எடுக்கிறேன். ஸோ ஆங்கிள் எல்லாம் உங்களுக்கு பார்த்து எடுத்து காட்ட முடியாது. அவ்வளோ நேரம் இருந்து காட்டினேன்னா அதிரப்பள்ளியும் போக முடியாது, சென்னைக்கு ட்ரெயினும் ஏற முடியாது. ஸோ நான் இதை எடுக்காமே இருக்கலாம். ஆனால் எடுக்காமல் இருந்தால் இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ என்ன இருக்கோ, என்ன நேரம் கிடைக்குதோ அதில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடணும். அதுக்கு தான் உதாரணம் இது. எல்லாம் கலந்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. சிக்கன் ரோஸ்ட் இருக்கு, சிக்கன் 65 இவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ இதுதான் டோட்டல் பில்லு. நாங்கள் ஒரு 10-12 பேர் இருந்தோம். ஸோ 2005 வந்துச்சு பில்லு. 2005 வந்துச்சு பில்லு. அண்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு ஒரு டயர்டாக, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால உங்களுக்கு சரியா இல்லை. வேறு எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா? ஏன் மழை பெய்யுற நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு போவோம். இப்போ தண்ணி கம்மி. இங்கே குளிக்கலாம் இருந்துச்சு. நிறைய பேர் பிளான் பண்ணி வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? அவங்கள்தான் எல்லாரும் குளிச்ச மாதிரி தான்.